அனைவருக்கும் உங்கள் ரமணா ரவியின் இனிய காலை வணக்கங்கள். கவிஞர் கண்ணதாசனோட காலத்தை வென்றவன் அப்படிங்கிற ஒரு தொடரில் எனக்கு பிடிச்ச சில பாடல்களை நான் உங்கள் அனைவருக்கும் தொகுத்து வழங்கிட்டுருக்கேன். பாடல்கள்னால் நான் பாடுறதில்ல, கவிஞர் எழுதின பாடல்கள் என்ன விதமான சந்தர்ப்பத்தில் அந்த பாடல்கள் நம்மளுக்கு கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு சுவையான தகவல்களை என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு எல்லாருக்கும் தொகுத்து வழங்கிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நிறைய பேரோட என்கரேஜ் எனக்கு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் ஸ்லாகிச்சு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு. இன்னும் சில பேர் என்னென்னா என்னோடய கவிஞரது பாட்டை கவனிங்கன்னா என்னோடய வீடியோ நல்லாயிருக்கு சார், நீங்கள் ரொம்ப மேக்கப் போட்டுக்கிறீங்களா, என்ன பண்ணிக்கிறீங்கன்னு அது மாதிரி ஒரு சின்ன 1-2 சில்லியான கொஸ்டின்ஸ். நான் அதுக்கெல்லாம் கோச்சிக்க மாட்டேன். நான் கேஷுவலாக தான் இருக்கேன். அதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் எந்த விதமான மேக்கப்போ கேமராமேனோ அதுவோ இதுவோ இல்லை. என்னோடய வீட்டில் ஆர்டினரி நம்ம ஃபோனில் தான் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தொகுத்து வழங்கிட்டுருக்கேன். எழுதுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக மாதிரி தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ தான் தெரியுது இந்த நடிப்புங்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்குன்னு. எழுதுறது கட கட கடன்னு டைப் பண்ணுறாப்புல ரொம்ப ஸ்பீடியாக எனக்கு மனசில் வர வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே வந்துடும். அது மினிமம் நான் ஒரு 10 நிமிஷம் தான் ஒவ்வொரு சாங்ஸுக்கும் உங்களுக்கு அனுப்புறதுல நான் எடுத்துக்கிறேன். நிறைய பேர் அது என்னமோ ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு கூட நினச்சிப்பாங்க என்கிட்ட. அதெல்லாம் எதுவும் கிடையாது. எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் நம்ம கவிஞர் கண்ணதாசன்லாம் விடவா நம்ம அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்பவும் போல் உங்கள் ரமணா ரவி தான் உங்கள் எல்லாருக்கும். உங்கள் எல்லாரோட என்கரேஜ்மெண்ட்டுக்கும் இன்னொரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம இன்றைக்கி விஷயத்தை போகலாம். ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். என்ன காலையில் எழுந்த உடனே ஏதோ ஏதோ ஒரு மயக்கம் அப்படிங்கிற பாட்டு பாடுறேன்னு நினைக்கிறேன். இது இந்த பாடல்கள்லாம் டிஎம்எஸ், சுசீலா, அப்புறம் அடுத்தது நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது சரோஜா தேவி அம்மா, எம்ஜிஆர், இது எம்எஸ்வி. இந்த சாங்ஸ் இதுதான் பொற்கால பாடல்கள் அப்படின்னு கூட நம்ம அதை சொல்லிப்போம். நம்ம அந்த காலத்தில் நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது என்ன பண்ணுவோம், வாத்தியார் நம்மளுக்கு இலக்கண வகுப்பு எடுப்பார். அப்போ நம்மளுக்கு ஏதோ அப்படியே ஒரு பெரிய விளக்கெண்ணெய் குடிச்சாப்புல இருக்கும். ஏன்னா அது அடுக்கு தொடர், இரட்டை கிளவி, ஓமானம், ஓமேயம், அப்புறம் தேமா, புளிமா, என்ன என்ன இதெல்லாம் இப்போ இந்த காலத்துலேருந்து இந்த காலத்து பசங்களுக்கு நிச்சயமாக இதெல்லாம் ஒன்றுமே புரியாது. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் லைஃப் முழுக்க இதெல்லாம் இது எப்படி இப்படி அப்படிங்கிற ஒரு முறைக்கு நம்ம வரலை. நம்மளே அறியாமல் ஒரு ப்ளோவில் சில வார்த்தைகள் வரும், அடுக்கு தொடராக வரும், அதே மாதிரி இரட்டை கிளவியாக வரும். கடகடன்னு ஓடிட்டு இருந்தோம், சிறு சிறுன்னு காற்று வந்தது, படபடன்னு கை தட்டினாங்க, ஜிலு ஜிலுன்னு, அது மாதிரி தான். அந்த மாதிரி வேர்ட்ஸுங்க நம்மளையும் அறியாமல் ஒரு ப்ளோவில் வர்றது தான். இப்போ நம்ம இந்த விஷயம் நம்மளுக்கு முதல்ல ஸ்கூலில் வாத்தியார் பாடம் நடத்தும்போது ரொம்ப இது பண்ணிகிட்ருப்போம். அதாவது நம்மளுக்கு அது பிடிக்காத மாதிரி தெரியும். இப்போ பார்த்தோம்னா அதே கவிஞர் அதை பாட்டு மூலமாக கொடுக்கும்போது நம்மளுக்கு அது எவ்வளோ இனிமையாக இருக்குது பாருங்கள். அந்த ஒவ்வொரு மொழி அந்த வேர்ட்ஸ் அது அவர் எப்படி போடுறாரு, எப்படி எடுக்கிறாருன்னே தெரில. கேவி மகாதேவன் சார் மியூசிக் இது. பி சுசீலா அம்மாவும் டிஎம்எஸும் பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கு நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல. இதுக்கு இன்னும் மெருகூட்டி என்ன மெருகூட்டுறது நம்ம கவிஞரோட வேர்டா, இல்லைன்னா அந்த அடுத்தடுத்து வர இரட்டை கிளவிகள் நான் சொல்லிட்டு சொன்னேன் பாருங்கள், அதுதான் இருக்கும் நம்ம நினைக்கிறேன். நம்ம இப்போ அந்த பாட்டை பற்றி ஒரு சில வரிகளை மட்டும் பார்க்குறேன். ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். இந்த இந்த இங்கே பாரு புரியும், கண்ணை வளைச்சி நெளிச்சு என்ன பாரு புரியும். சரோஜதேவ அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுக்கு எம்ஜிஆர் சார் இதுக்கு ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரி இருக்கும். அப்புறம் அழகாக வர்ணிக்கிறது எப்படி வரும்னு பார்த்தோம்னா, நிலவ போலே பழபழங்குது, மலர போலே குழு குழுங்குது, மனசுக்குள்ளே ஜிலு ஜிலுங்குது,
நினைக்க நினைக்க கிறு கிறுக்குது, பழ பழங்குது, ஜிலு ஜிலுங்குது, குலு குலுங்குது, குலு குலுங்குது, இந்தா என்ன பாரு புரியும், கண்ணை இழுத்து வளைச்சு அங்கே பாரு தெரியும், ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். அது மாதிரி இந்த பாட்டு வந்து ஒவ்வொரு பேராகிராஃபாக அழகாக ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து கடைசியில் அவங்க ஒன்றும் ஒன்றும் ரெண்டு என்பது ஒன்றுபட்டது வென்று விட்டது, கடைசியில் அந்த அந்த பாடல் வந்து முடிகிற சமயத்துக்கு வந்து சரோஜதேவி அம்மா வந்து முதல்லலாம் வந்து நீ என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறது அப்படின்னாப்பிலேயே அழகாக வந்துட்டுருக்கோம். நான் அந்த பாடலை வந்து பாடினேன்னா அதுவே வந்து ஒரு சாங்ஸ் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாப்புல இருக்கும். இது வந்து எனக்கு வந்து பள்ளி பருவத்திலே இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்குன்னு இல்லை, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். சுசீலா அம்மாவும் டிஎம்எஸும் வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னது வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ்ன்னு நிறைய பேர் என்னை கிண்டல் அடிப்பாங்க என்னோடய ப்ளோவில் வர வார்த்தைகள். அதாவது கணக்கில் அடங்காத ஒரு சாங்ஸு. அது அவங்க 2 பேரோட சாங்ஸ் வந்து அது அப்படியே தனியாக டிஎம்எஸ் சுசீலான்னு போட்டு கேட்டுட்ருக்காங்க. அது நீங்கள் காரில் போகும்போதோ இல்லைன்னா ராத்திரி படுத்து தூங்கும்போதோ பாட்டிங்கன்னா உங்களுக்கு அது அந்த பாட்டோட ஒரு அந்த பாட்டினோட இனிமை தெரியும், அவங்க பாடியிருக்கிற விதையும் தெரியும், கவிஞர் வந்து அழகாக அதுக்கான வரிகள் அமைச்ச விதங்கள் தெரியும். அதனால் ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும் அப்படின்னு நீங்களும் உங்களோட காலை பொழுதில் கொஞ்சம் குதூகலமாக இருக்கும்போது இந்த பாடலை ஓரிரு வார்த்தைகள் சும்மா அப்படி பாடி பாருங்களேன். இவ்வளோ பாடி டிஎம்எஸ்பி சுசிலா பக்கத்தில் யாருன்னா கேட்டுற போகிறாங்க, ஐயோ அவங்க அளவுக்குலாம் இல்லைன்னு வேணாம், நம்மளாம் எல்லாம் பாத்ரூம் சிங்கர்ஸ் தானே, தாராளமாக பாடலாம். மீண்டும் நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு பாடலோட உங்ககிட்ட அந்த பாடலை பற்றி தகவலை நான் பகிர்ந்துக்கிறேன். அதுவரையில் உங்ககிட்ட இருந்து பாய் சொல்லி விடைபெறுறது உங்கள் ரமணா ரவி. பாய்.